நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் எதை செய்யலாம், உப்பு உருண்டை செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். களைஞ்சிட்டு கழுவிட்டு ஒரு 4-3 தண்ணி பச்சை அரிசி புழுங்கல் அரிசி எது வீட்டில் இருக்கோ அந்த அரிசி நல்லா கழுவிட்டு நீங்கள் மறுபடியும் ஊற வச்சுருங்க. ஒரு 5 மணி நேரம், இல்லைன்னா ஜாஸ்தி இருந்தாலும் பரவாயில்ல, ஓவர் நைட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றுமே ஆகாது. ஊற வச்சுட்டு மறுபடியும் 2 தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூனு கொஞ்சம் தாராளமாக சேருங்க, நல்லாயிருக்கும். நல்லா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வச்சுதான் நம்ம ஒரு 2 ஸ்பூனு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா தாராளமாக செய்யுங்க, கடி போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூனு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். வரமிளகாய் சேர்க்குறேன். இது ஃப்ளேவருக்கு வரமிளகாய் எப்போ நீங்கள் சேர்த்தாலும் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். சீடு வேணாம்னா எடுத்துருங்க, சீடு போடாதீங்க. நான் அப்படி போட்டுட்டேன். 2 வரமிளகாய். இது டேஸ்ட்டுக்கு 2 பச்சை மிளகாய். இப்போது இதோட ஆனியன் சேர்த்துடலாம். வெங்காயம் எத்தனை வெங்காயம்னா, சின்ன வெங்காயம் நான் பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன் 2, அதாவது மீடியம் சைஸ். 3 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், 3 ஆனியன், 2 கப்பு மாவு, 2 கப்பு அரிசி, அவ்வளோதான். இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்தால் போதும், ரொம்ப பாயில் ஆக வேணாம். இது பாருங்கள். இதோட நான் இது கூட பெருங்காயம் கொஞ்சம் தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயமும் கூட நல்லா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். பாருங்கள், ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு அதிகமாக சேர்த்துறாதீங்க, இதுக்கு மேலே வேக விடாதீங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த மாவை இதோட சேர்த்துடலாம். 2 முறையாக அரைச்சிருக்கேன். ஒரு முறை ஜாரில் அரைச்சிருக்கேன். குறைன்னு அரைக்கணும், அதை காட்டல நான் உங்களுக்கு. பாருங்கள், கையை வச்சா இப்படி குறைன்னு அரைங்க. ரொம்ப நைஸ் பேஸ்ட்லாம் அரைக்காதீங்க, நல்லா இருக்காது. இப்போ நீங்கள் இது உருண்டை வந்துடும், கட்டி ஆயிரும், லம்ஸ் ஃபார்ம் ஆகும்னா பயப்பட வேணாம். சிம்மில் வச்சுட்டு நிதானமாக நீங்கள் கிளக்கிக்கணும். கொஞ்சம் ஜாஸ்தியாக நீங்கள் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் உருண்டை சாப்பிட்றது. நீங்கள் அடி பாத்திரம் கொஞ்சம் திக்காக வைக்கணும், அதனால் அடி பிடிக்கும். இதெல்லாம் இப்படி நீங்கள் கிளறிக்க வந்துடும் ஈஸியாக. இது உட்டன் ஆக்சுவலாலும் வராது, நீங்கள் எதாவது ஸ்பூன் வச்சு கிளறினீங்கன்னா ஈஸியாக வரும். அது ஈஸியாக வருது. இப்படி தொட்டு பாருங்கள், பிடிக்க எவ்வளோ மாவாக இருக்குது பாருங்கள். அது வராது. மாவு இருந்தால் கையில் ஒட்டக்கூடாது. அந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் நம்ம இதை வெயிட் பண்ணணும். இன்னும் உங்களுக்கு வேகலைன்னு வச்சுக்கோங்க, ஒரு லிட்டு மூடி போட்டு கூட நீங்கள் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. அந்த தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, பிடிக்கிறதுக்கு கையில் ஒட்டக்கூடாது. ஈஸி ரெசிபி, ப்ளஸ் எல்லாருக்கும் இது பிடிக்கும். இந்த இந்த உருண்டை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கோகோனட்டை முதலே போட்டிருக்கணும், நான் இப்போ சேர்க்குறேன். ஏன்னா இது டெசிக்னேட் கோகோனட்டு. நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட்டாக இருந்ததுன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்கள். நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். டெசிக்னேட்டாக இருந்தால் ஆயிலில் ஃப்ரை பண்ணணுன்னு இல்லை, இதுலேயே இது நல்லா வரும். ஏன்னா நம்ம ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம்ல, அப்போ டேஸ்ட்டாக வரும். இப்போ கோகோனட் சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே சேர்த்தோமானும் நல்லாயிருக்கும். அது ஃப்ரெஷ் கோகோனட், அது துருகுனது மார்க்கெட்டில் கிடைக்கிறது நமக்கு. சூப்பராக வந்திருக்கு. கோகோனட்டு தெரியுதா? நான் எதுக்கு எண்ணெயில் ஆட் பண்ணலைன்னா, அது ஏற்கனவே ட்ரையாக இருக்குது. மறுபடியும் நம்ம எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் ட்ரைனஸ் வரும், கடிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும்.
இது ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம அப்படியே ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா வந்திருக்கு. பிடிச்சா உங்களுக்கு தெரியும் சூடாக இருக்குது. இந்த மாதிரி பிடிப்படணும். இது பாருங்கள் வந்திருக்குல்ல. இப்போ ஆறட்டும். அதுக்குள்ளே நான் இங்கே பாத்திரத்தில் இப்போ உருண்டை பிடிச்சாச்சு. ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இவ்வளோ தான். இப்போது நம்ம வாழை இலை இருந்தால் வைங்க, இட்லி தட்டு இருந்தால் வைங்க. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ஸ்ட்ரீமர் பண்ணிக்கலாம். பாருங்கள் உருண்டை மேலே வச்சிடலாம். இன்னும் 2 உருண்டை வைக்கணும். வச்சிடலாம். மூடி போட்டுடலாம். இப்படி ஒரு மூடி போட்டுருங்க. ஒரு 5 to 6 மினிட்ல அது சீக்கிரம் வந்துடும். பார்க்கலாம் எவ்வளோ டைம் ஆச்சுன்னு. பார்க்கலாம் வாங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. வெந்திருக்கு. நல்லா தெரியும். கையில் ஒட்டக்கூடாது. நீங்கள் தொட்டிங்கன்னா ஒட்டக்கூடாது. இட்லி எப்படியோ சேம் தான். அப்புறம் இந்த ஒயிட் கலர் இருக்குங்களா, அந்த ஒயிட் கலர் போய் ஒரு மாதிரி பழுப்பு கலர் வரும். க்ரீம் கலர் மாதிரி லைட்டாக வந்ததுன்னா வெந்துடுதுன்னு அர்த்தம். ஒயிட்டாகவும் இருந்ததுன்னா அது வேகலை. இல்லை நம்ம குறைன்னு அரிசி வச்சுருக்கோம் இல்லைங்களா, குறைன்னு பண்ணியிருக்கும் போது இப்படி எடுத்து கூட கையில் பார்க்கணும். ஒரு மாதிரி வேகாமல் இருக்கும்போது நம்மளுக்கு தெரியும் இது வெந்திருக்கு நல்லாவே. இப்போ நம்ம இன்னொரு லேயர் இருக்குது. நான் அதை பண்ணிவிட்டு அப்புறம் காமிக்கிறேன். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வைக்கலாம். இலையில் சூடாக இருக்குங்க. உருண்டை சூப்பராக இருக்குது. நான் வாயில் சாப்பிட்டுக்கிட்டே உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஒரு இட்லி தோசைன்னு சாப்பிட்டு எல்லாருக்கும் போர் அடிக்கிறவங்களாம் இதை கண்டிப்பாக ஈவினிங் ஸ்நாக்ஸு மார்னிங் ஸ்நாக்ஸ் எப்படி வேணாலும் நீங்கள் செய்யுங்க. ரொம்ப ஸ்டமக் ஃபில்லாக இருக்கும். இது நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸ்ட்ரீமில் வேக வச்சுருக்கோம். இதில் எல்லாமே நம்ம ஹெல்தி ஐட்டம்ஸ் சேர்த்துருக்கோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது. ஆனாலும் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸு. நீங்கள் யாரெல்லாம் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். மே காட் பிளஸ் யூ ஆல்.